அவரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் இந்த மாலை ஆராதனையை நாம் ஜெபசிந்தையோடு கூட நாம் ஆரம்பிப்போம். க்ளோரி, ஸ்தோத்திரம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே.
எங்கள் ஆராதனைக்கு உரியவர், துதி ஸ்தோத்திரத்துக்கு உரியவர் நீர் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்மாலே முன்குறிக்கப்பட்டு அழைத்து கொண்டு வரப்பட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே நீர் கிருபையாய் ஆண்டவரே ஹல்லேலூயா பாட, துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த உற்சாகத்தின் ஆவியினாலே கர்த்த நீர் ஆண்டவரே ஏவி எழுப்புவீராக. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை துணைப்படுத்தி சீக்கிரமாக கொண்டு வாங்க. உடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உன்னுடைய கிருபை பொருந்தின நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு எதிராய் எதிர்த்து நிற்கிற சத்துனுடைய வல்லமைகள், ஆராதனையில் நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிற பார்வோனின் ஆவிகள், என்ன அழைப்புகளை பிள்ளை கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளேயும் உம்மை துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி எண்ணங்களிலே தடை கொண்டு வருகிற சத்துனுடைய வல்லமைகள், இவைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் இப்பொழுது கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நம்முடைய சமூகமே பொறுப்படுக்கட்டும். நம்முடைய கிருபையின் பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நடத்தும் 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 இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சகோதரனோடு கூட இணைந்து இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் எப்போதும் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இந்த பாடலை சகோதரனோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட எல்லாரும் பார்க்கிலும் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர்,
பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் அல்லவா? பாடுவோமா? உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். கரங்களை தட்டி. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு. சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு. சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. பாடுவோமா? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா.
செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, நோய்கள் நீங்குதையா. பாடுவோமா? உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இயேசுவால கூடாத காரியம், சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எனவே அவரால் எல்லாம் கூடும்னு நீங்கள் பாடிட்டீங்கன்னா அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். என் பிள்ளை, என் மகன், என் மகள் இவ்வளவாக என்ன நம்புகிறாங்களேன்னு சொல்லி, அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சகலவற்றையும் அவர் செய்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடல் மீது நடந்தவர், கடும் புயலை அடக்கினவர், இறையாதை அமைதலாய் இரு என்று சொன்னவர். அது மாத்திரமல்ல, லாசருடைய கல்லறை அண்டையில் போய் நின்று சொன்னார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வாக்கின்படியே மரித்த லாசரு உயிரோடு கூட அவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவரீர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர்.
செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறாங்களோ, இந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. அவிசுவாசப்பட்டுட்டோம்னா கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபட்டு போயிடும். எனவேதான் அவிசுவாசப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, தைரியமாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவதற்கு காரணம் என்ன? இந்த சின்ன அவிவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய பெரிய ஆசீர்வாதத்தையே அது தடுத்து விடும். அல்லேலூயா. வாயின் வார்த்தை. எனவே தான் ஆண்டவர் வாயின் வார்த்தையை பேசுனா நல்ல வார்த்தைகளை பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வேதத்தில் அநேக இடங்களில் எழுதி வைத்திருக்கிறது. எதற்காக என்றால், நம்ம அவிசுவாச வார்த்தைகளை பேசும்போது, அவிசுவாசத்தோடு கூட நம்முடைய காரியங்களை செய்யும்போது அந்த ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு போயிடும். ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கலாம், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் தானே, செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அவிசுவாசத்துக்கு சொந்தக்காரன் பக்கத்தில் வந்து நிற்பான். அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி ஆசீர்வாதத்தை தருவீங்களா? அவங்க அப்படி அவிசுவாசத்தோடு கூட இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, நீர் அப்படி தருவீரா என்று சொல்லி கேட்பான். தேவ பிள்ளையே, எனவே தான் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, யோபு பக்தன் அந்த ஆரம்ப அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட கர்த்தரை அவன் மறுதலிக்கலை, அவிசுவாசமான வார்த்தைகளை அவன் பேசவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அது மாத்திரமல்ல, எல்லாம் இழந்த நிலைமையில் மனைவி வந்து தூஷித்து விட்டு ஜீவனை விடும் என்று சொல்லும்போது மனைவி பார்த்து சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இந்த நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா என்று சொல்லி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார். எனவே அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசு ராஜாவினுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, எனக்காக ஜீவனை சிலுவையில் தந்த என் ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு கூட இருக்க எழுந்தவரே என்று சொல்லி இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, பாடுங்க. என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார். க்ளோரி, பாடுவோம். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். சொல்லுங்க. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், ஆமென். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, பாடுங்க எல்லாரும். இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே
உலகம் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் நாம் கர்த்தருக்காக முன்னேறவே. பாடுவோமா? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. சொல்லுங்க. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று என்னை தள்ளிவிட்டாலும், ஓ இயேசு எனக்கு போதுமே. சொல்லுங்க. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும். பாடுங்க. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆளாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். எளிமை நின்று உள்ள இடங்களில் வைத்திடுவார். சொல்லுங்க. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். கரங்களை தட்டி மரண பள்ளத்தாக்கில் உணர்ந்து காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சொல்லுங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ்
அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனுண்டாபரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனுண்டாபரமே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் சொல்லுங்க. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால் என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. சொல்லுங்க, இயேசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. சொல்லுங்க, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் சொல்லுங்க, உணர்ந்து அப்படியே கர்த்தரை துதிச்சு பாடுங்க. நான் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். இயேசு போதுமே
இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாடுங்க. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மென்மாய். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஆமென். என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே. சொல்லுங்க. இயேசு போதுமே என் இயேசு போதுமே என் இயேசு போதுமே. இரண்டு கரங்களையும் தட்டி என் இயேசு போதுமே. அவர் போதுமானவர் அவர் போதுமானவர். உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவர் போதுமானவர். நீங்க இயேசுவே நீர் போதும் என்று சொன்னால், இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஓ, சரீர சுகத்திலே போதுமானவராக இருப்பார். உங்கள் குடும்பத்தின் தேவைகளிலே அவர் போதுமானவராக இருப்பார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவர் உங்களுக்கு போதுமானவராகவே இருப்பார். ஓ, க்ளோரி க்ளோரி க்ளோரி. இயேசுவே இயேசுவே இயேசுவே. சொல்லுங்க. இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்ல 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 அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை, அந்த நாமத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை. ஓ தேவ பிள்ளையே, உங்களை மூடுகோ. அந்த நாமத்தின் வல்லமை உங்களை நிரப்போ. அந்த நாமத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். எனவே இயேசுவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். ஹல்லேலூயா. வானுலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களோ அவருடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் அல்லவா. அப்படிப்பட்ட நாமத்துக்கு முன்பாக நாம நிற்கிறோம். அப்படிப்பட்ட நாமத்தை நாம உயர்த்துகிறோம். அப்படிப்பட்ட நாமத்தையே நாம் ஹல்லேலூயா மகிமை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாலபா துடபாதரபா ஓ ஷபரகலப கதரகந்துரமா ஓ ரிகதரகதரகதுரம ஹந்துரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே இயேசு நாமத்தை சொல்லுகிற இந்த வேளையில் ஓ அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆவியிலே நிரம்பி ஆமீன் ராபா தாலா காபா தாடபா தாலாமா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அப்படியே அனல் மூட்டுங்க. அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. ஓ ரீகா தாலா மகாதாலா பாதாலாமா ஓ ரீபா பாபா பாபா துடபா கதரா கதுரபா ஓ ஷகதடமா கதரகந்துரங் கதரா. அப்படியே பேசுங்க 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 பேசுங்க. உங்க பாத்திரத்தை நிரப்பிக்கொள்ளுங்க நிரப்பிக்கொள்ளுங்க. இந்த
மாலை வேளையில் உங்க பாத்திரம் நிரம்பட்டும், 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 நிரம்பட்டும். ஓ ரீபா பாபா 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 துடபா, ஓ ஷபா துடபா கதடபா அலதல கத ரகந்துரா, ஓ ரிகத லகது லகந்துரா மகந்தரா, ரிமா கபா துட பௌதன மகந்துரு, ஓ ரிபாபா துடபா கபா துட மகந்தரா, ஓ ஷகதட கத லகதுரே கத ரகந்துரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. glory சோத்திரம், glory சோத்திரம், glory சோத்திரம், glory சோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தின் வல்லமை இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஓ ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிற மாலையாக இருக்கட்டும். ஓ ரீபா பாபா தடபா தலபா, ஓ ஷபா துடபா கத ரகந்துரா, ரிகத டகந்தர மௌதலபா, ஓ ரிபா தடமா கத ரங்கதரா. ஹalleluya, ஹalleluya. இயேசு போதுமே. சொல்லுங்க, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நீளையிலுமே, எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. மீண்டும் ஒரு முறை, இயேசு போதுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நீளையிலுமே, எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. ரெண்டு கரங்களையும் தட்டி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமம். ஓ ஹalleluya. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் ஹalleluya உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த மாலை வேளையிலும் நாங்கள் வந்து நிற்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர கர்த்ததாமே இந்த நாளிலும் எங்களுக்கு கர்த்த கிருபை செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த வேளையில் இயேசுவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கவிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருந்ததல்லவா, இருக்கிறதல்லவா, எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும் அல்லவா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு நேராக கடந்து வருவதாக. உடைய வார்த்தைக்கு, உடைய வசனத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபை பொருந்தின நாமம் ஹalleluya உயர்த்தப்படட்டும். உடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிறோம். நீங்கள் பேசுங்க. இன்றைக்கு ஆண்டவரே உம்மாலை அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிற அருமையான தேவதாசன் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசி இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்படத்தக்கதான விதத்தில் நம்முடைய வார்த்தைகள் வெளிவரட்டும், கடந்து வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக, நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நம்ம ஆயத்தத்தோடு கூட நாம் இருக்கிறோம். எனவே கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட இடைபடுகிற பேசுகிற நேரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் அவர் மூலமாக கொடுக்க போகிற வல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவதாசனை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் வரவேற்கலாமா? க்ளோரி, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். அன்றாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையிலும் மீண்டும் ஒரு உங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மிகப்படுத்த கர்த்தர் பாராட்டியிருக்கிற அன்பிற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக அந்த பலிபீடம் என்பது வெளியேற பெற்றது. முதலாவது இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தினால சம்பாதித்தை
சம்பாதித்த சபை என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். ஸோ இந்த பலிபீடம் கர்த்தருடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஒரு சபை. ஆமென். ஸோ அதுக்கு ஒரு பயபக்தி இருக்கிறது. இந்த பலிபீடத்துக்கென்ற ஒரு பயபக்தி இருக்கிறது. ஸோ அதனால் ஆற்றில் நிற்கும்போது, ஒவ்வொரு முறையும் நிற்கும்போது மிகுந்த ஜெபத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு தான் தேவதாசர்கள் நிற்கிறாங்க. நானும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு தான் தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. வெளியில் சிரித்து பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். மனசுக்கு ஒரு பெயின், அது பாரன்றது அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இது ஆண்டோடைய சமூகம், இது ஆண்டோடைய பலிபீடம். கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரம் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களுக்கு பேசுகிற சத்தியங்கள் கொஞ்சம் பிளஸ்ஸிங்காக மாற வேண்டும் என்று சொல்லி அப்படி கருத்தாக ஜெபித்து தான் ஒவ்வொரு தேவதாசர்களும் நிற்கிறாங்க. ஸோ அப்படி தான் நானும் நிற்கிறேன். ஆமென். ஸோ அப்படி கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் நாம் மகிழ்ப்பெற்றோம். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் வார்த்தைக்கு என கடந்து போவோம். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஆமென். ஸோ கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, தம் ஜனத்தை பார்த்து அந்த ஜாதியை கர்த்தர் திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். எப்படி மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார் என்று சொன்னால், அறுப்பிலே மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை மகிழ பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சாயங்கால வேளையில் கர்த்தர் நம்முடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறவர் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய சந்தோஷங்களை அவர் பெருக பண்ணுகிறவர். பொதுவான லைஃப்பில் பாருங்கள், ஒரு காரியம் வாழ்க்கையில் பெருகும் போது மகிழ்ச்சி வரும். ஒரு 10,000 சம்பளம் வாங்குற பிள்ளைக்கு திடீர்னு அடுத்த மாதம் 20,000 சம்பளம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்யுது. ஆமென். உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறோம், இந்த மாதத்தில் 10,000 எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வருது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை பார்க்குறோமோ, ஒரு வளர்ச்சியை பார்க்குறோமோ, ஒரு விருத்தியை பார்க்குறோமோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் பெருகுகிற பொழுது, கர்த்தருடைய கிருபைகள் நம்ம வாழ்க்கையில் பெருகுகிற பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் பெருகுகிற பொழுது நம்மையே அறியாமல் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரத்தான் செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ தேவனுடைய சுபாவம் அதுதான். தம்முடைய பிள்ளைகளை அவர் மகிழ பண்ணுகிறவர், நம்முடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை அவர் பெருக பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் மேவலை கர்த்தர் சிருஷ்டித்து தமிழ் சாயலாக அவர்களை படைத்து சொல்லுகிறார், நீங்கள் திரளாய் வர்த்தித்து பூமியை நிரப்புங்கள், நீங்கள் பழுகு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆதாம் மேவலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த நோவா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பொழுது நீங்கள் பழுகு பெருகி நீங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தம் ஜனத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ பெருக்கம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வருகிறது. ஸோ தேவனே அதை நமக்கு செய்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆதி 9:1 பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அந்த பழுகி பெருக செய்து அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை பிள்ளைகள் வாழ்க்கையில் தந்தார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த சாயங்கால வேளையில் ஸோ தேவன் நம்முடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறவர். ஆமென். அதெல்லாம் எப்படிலாம் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி சில சத்தியங்களை நான் வாசிக்க போகிறோம். கொஞ்சம் காஸ்பலோடு ஒரு சுவிசேஷத்தை கூட இணைத்து சில சத்தியங்களையும் நம்ம தியானித்து கற்றுக்கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒருவராக வந்தார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் கர்த்தருங்கிற நாமம் கொடுக்கப்பட்டது. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமம் கொடுக்கப்பட்டது. அவர் பிறக்கிற பொழுது இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவாக அந்த பூமியில் பிறந்தார். ஒருவராக இருந்த அவர் அந்த பூமியை ஊறித்து ஆரம்பித்த பிறகு 30 ஆண்டுகள் கழித்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். ஒரு கிறிஸ்து எத்தனை பேரை மாறிட்டாங்க? அந்த கிறிஸ்துவை பின்பற்றுவங்க 12 பேராக மாறினாங்க. ஏன் என்று சொன்னால், அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த 12 சீஷர்களுக்கு அப்புறம் 70 சீஷர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த 70 சீஷர்களுக்கு அப்புறம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வருகிற பொழுது அங்கே அந்த 70 சீஷர்கள் 120 சீஷர்களாக பெருகியிருந்தார்கள். ஸோ அந்த பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் அங்கே முதல் பிரசங்கத்திலே 3000 ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அடுத்த 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 5000 ஜனங்களாக பெருகினார்கள். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் திரளான சீஷர்கள் பெருகினார்கள். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே சீஷரோட தொகை பெருகிடுச்சு. 6:1 சீஷர்கள் பெருகினார்கள். பட் 6:7 சீஷர்கள் கூட்டம் கூட்டமாக பெருகினார்கள். அல்லேலூயா. ஸோ 7ஆம் அதிகாரம் ஸ்தேவான் மரிக்கிறான். 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவுக்கு சுவிசேஷம் கடந்து போகிறது. 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் யூதேயா கலிலேயா சமாரியா பட்டணங்களிலே தேசங்களிலே சபைகள் பெருகிச்சு.
ஆமென். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டுக்குள்ள அங்கே புறஜாதிக்கு ஒரு சுவிசேஷம் போய் சபை பெறுகிறது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிற பொழுது முழு ஐரோப்பாவுக்கும் சுவிசேஷம் கடந்து போனது. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கும் சுவிசேஷம் கடந்து வந்தது. ஆமென். ஒரு கிறிஸ்து தன்னை பூர்ணமாய் பிதாவுக்கு அர்ப்பணிச்சபடினால இன்றைக்கு கோடானு கோடி கிறிஸ்து ஆவி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்து 12 சீஷர்களாக அப்போஸ்தலராக மாறினார். அந்த 12 பேர் 70 சீஷர்களாக மாறினார். 70 பேர் 120 பேராக மாறினாங்க. 120 பேர் 3000 பேராக மாறினாங்க. 3000 பேர் 5000 மாறினாங்க. இப்போ திரளான ஜனங்களாக மாறினாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, திரளான சீஷர்கள் பெருகினார்கள். சீஷர்கள் கூட்டங்கள் பெருகுது. தேசங்கள் வழியாக பெருகுது. எனக்கு முழு உலகத்திலையும் சுவிசேஷம் பெருகி இருக்கிறது. கர்த்தர் பெருக செய்கிறவர். சபையும் பெருக செய்வா, கிருபைகளை பெருக செய்வா, மகிழ்ச்சியை பெருக செய்வா, எல்லாவற்றையும் பெருக செய்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தை அண்ணாந்து பார்த்தா எண்ண முடியாதல்ல நட்சத்திரங்களை, அவ்வளோ நட்சத்திரங்களை கர்த்தர் எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்களை பெருக செய்திருக்கிறார். நம் ஆண்டவர் பெருக செய்கிறவர். அது நல்ல ஒரு பரம தகப்பன் வாழ்க்கையில் இருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் பெருக செய்கிறவர். ஸோ அந்த வெளிச்சம் நமக்கு வந்துடுச்சுன்னா வாழ்க்கை நம்ம குறைந்து போக மாட்டோம், நாம் பெருகிக்கிட்டே இருப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையில் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று 2 சாமுவேல் 5:10 சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ அவர் விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சரி, கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார் என்று சொன்னால் இப்போ பிசாசோட வேலை என்ன? அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிறது. தேவன் ஏன்னு சொன்னால் பிசாசு நம்முடைய எளிமையாக இருக்கிறான். நாம் சிரிச்சா அவன் அழுவான், நாம் அழுதா அவன் சிரிப்பான். ஏன்னா அவன் நம்ம எனிமி பாருங்க. நாம் ஆஸ்வதிக்கப்பட்ட அவனுக்கு பொறாமை, அவனுக்கு வன்கண். ஸோ அதனால நாம் சிரிச்சா அவன் அழுகிறான், நாம் அழுதா அவன் சிரிக்கிறான். கர்த்தர் நம்ம துக்கப்பட்டா அவன் சந்தோஷப்படுறான், நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டா அவன் துக்கப்படுறான். இதான் ரகசியம். ஆமென். அப்போ கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை பெருகப்படுகிறான் என்று சொன்னால் பிசாசு என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை அந்த மகிழ்ச்சியை கெடுத்து போடுவதற்கு தன்னால் ஈன்ற காரியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்முடைய கிருபையை பாதுகாத்து நடத்துகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ 9:2 சொல்லுகிறது ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எல்லாம் கவனிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசம். அப்படி வச்சுக்கோங்க. ஸோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்களை மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். அந்த பொல்லாத சத்துருவை என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படியான வாழ்க்கையில இருளான காரியங்களை கொண்டு வருகிறான். அந்த வெளிச்சத்துக்கு விரோதமான கிரியைகளை காரியங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டு அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு அவன் அநேக கன்னிகளை தந்திரங்களை அவன் செய்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், பாரங்கள், கவலைகளை கொண்டு வந்து வாழ்க்கையில போட்டு அந்த மகிழ்ச்சியை எப்படியாச்சும் கெடுக்கணும் என்பது பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்ம மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறவர். ஆனால் சத்ருவோ நம்ம மகிழ்ச்சியை கெடுக்கிறவர். சில பேர் பாருங்க, கிராமத்தில், நீங்களே நல்லவங்க, பட்டணத்தில் இருக்கிறீங்க, கிராமத்தில் சில கொள்ளு பாட்டிங்க பாருங்க, ஹஸ்பண்ட் சந்தோஷமாக இருந்தால் 10 வச்சிருவாங்க. ஆமாம், பிடிக்காது அவங்களுக்கு. சில கணவன் மணி சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது, ஏதாச்சும் குறை சொல்லிடுவான். இன்னும் சில ஆத்துமாக்கள்லாம் பாருங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு படிக்கட்டில் வரும்போதே பிள்ளைய குறித்து என்ன பண்ணிடுவான், 4 வார்த்தை பாய்ச்சனை போட்டு வச்சிருவான். ஒய்ஃபை பார்த்தாலும் சிங்கம் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் அம்மா போட்ட விஷம். அல்லேலூயா. கிராமங்களில் நீங்கள் பட்ட நாம் ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், உலகத்தில் அப்படி செய்கிறாங்க, நம்ம அப்படி செய்கிறதில்லை. ஆனால் சிலர் என்ன பண்ண, அந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்காக சில என்ன சொல்கிறாங்க, அந்த களைகளை விஷத்தை என்ன செஞ்சிடறாங்க, விதைத்து விடுகிறார்கள். சத்துருடைய கன்னியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஸோ தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேலே வருகிற பொழுது, கர்த்தருடைய அந்த ஒளி நம்ம மேலே வருகிற பொழுது வாழ்க்கைக்கிற எல்லா காரியங்களும் அது சந்தோஷமாக மாறி விடுகிறது. துன்பமான காரியங்கள், துக்கமான காரியங்கள், பாரமான காரியங்கள், கவலையான காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையாக வெளிச்சு நமக்குள்ள வருகிற பொழுது நம்ம ஒளியாக மாறி விடுகிறோம். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சரீரத்தில் இருந்தார். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சுகம் வேணும்னு சொன்னா அவர் தேடி போகணும், பெத்லகேமை தேடி போகணும், யோர்தானை தேடி போகணும், அவர் எங்க இருக்க சமாரியா பட்டணத்துக்கு போகணும், அங்க தேடி போகணும், எருசலேமுக்கு தேடி போகணும். ஆனா இன்று தேவன் ஆவியாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். அவர் சமூகத்துக்கு வருகிற பொழுது தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவனை சுகமாக்குகிறார், தம்முடைய வசனத்தை அனுப்பி அவனை மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கேயும் தேடி போக வேண்டாம், அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற பொழுது அவர் நம்ம அருகில் வந்து அவர் நம்ம சந்தோஷத்தை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம மேல அந்த ஆண்டோட வெளிச்சம் படுகிற பொழுது
அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கிற பொழுது, அந்த வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கிற பொழுது வாழ்க்கைக்கு எல்லா கவலைகளும் பாரங்களும் மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஆமென். இதுக்கு இணையான ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அந்த 3ஆவது வசனத்துல அந்த சவுல் சீறி பாய்ந்து சபையை துன்பப்படுத்தின பொழுது அந்த தமஸ்கு வீதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தரிசனமாகிற போது காரியம் நடக்கிறது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. நமக்கு அங்க ஏசாயா 9:2 வாசித்தோம். அந்த மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. இங்க அப்போஸ்தலர் 9:3 சொல்லுது, அதே வெளிச்சம் சவுல் மேல பிரகாசித்தது. எவ்வளவு அழகா பாருங்க. 2 வசனத்தை கம்பேர் பண்ணி வாசிங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏசாயா 9:2 அப்போஸ்தலர் 9:3 அப்படி பேலன்ஸ் பண்ணி வாசித்து பார்த்தீங்கன்னா, இருளுக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி ஏசாயா 9:2 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9:3 அந்த ஒளி சவுலை சுற்றி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அந்த ஒளி அவன் மேல் பிரகாசித்த பொழுது அவன் அப்போஸ்தலர் பவுலாக மாற்றப்படுகிறார், மறுரூபமாக்கப்படுகிறார். அந்த பரலோக ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார். வாழ்க்கை சூழ்ந்த இருள் விலகுகிறது, அவிசுவாசங்கள் விலகி கர்த்தர் மிகப்பெரிய தேவதாசனாக, மிகப்பெரிய அப்போஸ்தலனாக ஒரு மறுரூபமாக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வெளிச்சம் நம்ம இருதயத்தில் படுகிற பொழுது நம் வாழ்க்கை மறுரூபமாகிறது. கர்த்தர் வார்த்தையில் இருக்கிற அந்த வெளிச்சம் நம்ம உள்ளத்தில் விதைக்கப்படுகிற பொழுது வாழ்க்கை சூழ்ந்திருக்கிற இருளான காரியங்கள், குழப்பமான காரியங்கள், அந்தகார இருள்கள் விலகி கர்த்தருக்கு மகிழ்ச்சிக்கு விரோதமான கிரிகள் எல்லாம் விலகி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். வெளிச்சத்தை கண்டார்கள், வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசித்தது. நல்ல கவனிங்க. வெளிச்சத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், வெளிச்சம் நம்ம பிரகாசிக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும். வெளிச்சம் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தில் இருக்கு. வேதமே வெளிச்சம். ஸோ வசனத்தில் தான் அந்த வெளிச்சம் இருக்கிறது. வார்த்தையாக இயேசுவாகிய வார்த்தைங்கிற இயேசுவை நம்ம தரிசிக்கிற பொழுது, அந்த வெளிச்சம் நம்ம மேலே வருகிற பொழுது வாழ்க்கைக்கிற குழப்பங்கள் விலகி நம்ம மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த சாயங்கால வேளையில் வார்த்தையின் ஊடாக அந்த வெளிச்சம் நம்ம பார்க்க போகிறோம். வெளிச்சம் மேலே உதிக்க போகிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது அந்த வார்த்தையோட வெளிச்சம் நம்ம மேலே வருகிறது. அந்த வெளிச்சம் நம்ம பிரகாசிக்க பண்ணுகிறது. அந்த வார்த்தையாக வெளிச்சத்தில் நம்ம மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம வேகமாக சொல்ல போகிறேன். இந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற சத்துருடைய ஒரு 3 காரியங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த 3 காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து இந்த நாளில் நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அதே 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் உரித்து போட்டி. இதுல 3 காரியம் இருக்குது. சார் முன்னாடி சொன்ன கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறாராம். அது எப்படி பண்ணுகிறாராம்? இந்த அறுப்பில மகிழ்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விவசாயிங்க பாருங்க, 6 மாதம் பயிர் போடுறான், அது நல்லா விளைஞ்சிருக்கும். அது அறுவடை செய்யும்போது அவங்க விவசாயிக்கு தெரியும், இந்த வருஷம் நல்ல மகசூல் வந்திருக்குது, இத்தனை ஏக்கரில் நம்ம விளைஞ்சிருக்கிறோம், இத்தனை மூட்டை நெல் விளைய போகுது, என் கவலையெல்லாம் மாறப்போகுது, என் கடனெல்லாம் மாறப்போகுது, நான் ஆஸ்வதிக்கப்பட போகிறேன்னு சொல்லி அந்த மகசூல் செய்கிற பொழுதே ஒரு அந்த விவசாயிக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். ஆமே. கர்த்தர் எப்படி மகிழ்ச்சியை பண்ணுகிறாராம், அப்படி அந்த மகசூலை அறுவடை செய்கிற பொழுது எப்படி ஒரு விவசாயி மகிழ்ந்து களி கூறுறானோ அப்படி என் ஜனத்தை நான் மகிழ்ந்து களி கூற பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அந்த விளைச்சலை பார்க்கிற பொழுது, கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிற பொழுது, நம்ம பிரயாசத்தை பலன் நம்ம பார்க்கிற பொழுது எப்படி நம்ம உள்ள மகிழ்ந்து களி கூறுமோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லலாம்னா, மாதம் சம்பள கவர் வாங்கும்போது சந்தோஷம் வரும் பாருங்க. ஆமே. வீட்டம்மாக்கு அல்லேலூயா. அது சம்பளத்தை கொண்டு போய் வீட்டம்மாட்ட கொடுத்து தோத்திரம் பண்ணுமான்னு சொல்லும்போது, ஆமேன் தோத்திரம் ரோசப்பு மாதிரி எப்படி இருக்கும் அன்றைக்கி முகம், நல்லா அழகாக இருக்கும். ஆமேன். மாதத்தில் 30 நாளும் அப்படியே இருப்பதா, 30 நாளும் அப்படியே இருப்பதா, 365 நாளும் முகம் அப்படியே ஆஸ்வதமாக இருப்பதாக. ஆமேன். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். மாச சம்பளக்காரர் 1ஆம் தேதி மாத்திரமல்ல, 30 நாளும் விசுவாசத்தை மகிழ்ந்து களி கூற கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அறுப்புல மகிழ்வது போல ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் என்ன செய்கிறாராம், தருகிறார். 2வது அந்த கொள்ளையை பங்கிட்டு கொள்ளைகளை களி கூறுவது போல. அது எப்படி? சிலரெல்லாம் பாருங்க, சொத்து பிரிப்பான். அந்த பேரண்ட்ஸோட சொத்தை பிரிக்கும் போது ஷேர் வரும் பாருங்க. அந்த ஷேர் வரும்போது சந்தோஷம் வரும் பாருங்க. நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர், அம்மா ஒரு 1.5 ஏக்கரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. வெயிட்டிங்கில் இருக்கு. இந்த சொத்து பிரிக்கப்படும் போது லட்சங்கள் நம்ம மேலே வந்து விழும். ஆமென்.
இருக்கட்டும், அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அனுபவிக்கட்டும். ஆனால் அவங்க காலத்துக்கு பிறகு நமக்கு பேலன்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஆமேன். அது எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தானே. அந்த சொத்தை பிரிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமேன். பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போங்க. அது பைபிளில் சொல்லப்பட்ட வசனம். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆசையை வைத்து விட்டு போகிறாள். நல்ல சுதந்திரத்தை அவங்க வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அப்பா அம்மா நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ அவள் காலத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு பேரம்பிள்ளைகளுக்கு வந்து சேரும். கத்துனால் அப்படி அந்த கொள்ளையை பங்கிட்டு கொடுக்குற பொழுது ஒரு கலிகுருது வருவது போல கத்து தம் ஜனத்தை அவர் கலிகூற பண்ணுகிறாராம். ஆமேன். அல்லேலூயா. ஏதோ ஒன்று உங்களுக்கு வரத்தான் போகுது. ஆமேன். உங்களை ஆசீர்வதிக்க தான் போகிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை மகிழ்ச்சியை கத்தர் பெருக பண்ண போகிறார். கரங்கத்தை கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் மகிழ பண்ணுகிறவர், கத்தர் கலிகூற பண்ணுகிறவர். அது கத்தருடைய சுபாவம். ஆனால் சத்ரு என்ன செய்கிறாராம்? அந்த 9:4 சொல்லுகிறது, மீதியானீர் நாளில் நடந்தது போல. அது என்ன மீதியான நாள் நடந்தது? இந்த கிதியோன் நாட்டில் நியாயாதிபதியில் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேலர்கள் விதைத்திருக்கிற பொழுது மீதியான்கள் பெருங்கூட்டமாய் வந்து அந்த விளைச்சலை கெடுத்து ஆடு மாடுகளை என்ன செய்தார்கள்? ஓட்டி கொண்டு போனார்கள். ஸோ இவர்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் மீதியானர்கள் வந்து திரள் கூட்டமாக வந்து அந்த விளைச்சலை கெடுத்து அந்த ஆசத்தை அவங்க என்ன பண்ணாங்க? அவளை அறுவடை செய்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி மீதியான நாளை நடந்தது போல இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சத்துருக்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிளாற்றையும் அவள் ஆளோட்டின் கோலையும் முறித்து போட்டான். இதே வசனத்தை நம்ம ஆர்சி பைபிள் சூப்பராக இருக்கும். ஒருவேளை இருந்தால் டிஸ்பிளே பண்ணுங்க. நம்ம திருவிவிலியத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் எளிதாக லகுவாக புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த வசனங்கள் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தடியை நீர் உடைத்து எறிந்து அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர், அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்து எறிந்தீர் என்று சொல்லி அப்படி நம்ம எளிதாக புரிந்து கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வாக்கியமாக அதில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் நம்ம பைபிளில் மிலார்னு இருக்குது. எனக்கு மிலார்னு புரியல, என்னடா மிலார்னு இருக்கே, நமக்கு 6 தெரியும், அது நம்ம மிலாறு அப்படின்னு வாசித்து பார்த்தா அங்கே சொல்லப்பட்டுக்கிறது அது தடி, ராடு சொல்கிறோம்ல. போலீஸ்க்காக தடி வச்சுருப்பாங்க பாருங்க. போலீஸ்கிட்ட தடி இருக்கும், லத்தி அடின்னு சொல்கிறாங்கல்ல. தடி அடி கொடுத்து கொடுத்து என்ன செய்தார்கள்? கலைத்தார்கள். அப்போ சத்துரு கையில் ஒரு நுகம் இருக்கிறது, சத்துரு கையில் ஒரு தடி இருக்கிறது, சத்ரு கையில் ஒரு கொடுங்கோல் இருக்கிறது. இந்த 3 சத்ரு கையில் வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் கையில் ஒரு மெய்ப்பெண் கையில் கோலும் தடியும் இருக்கிறது. அது நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மளை பாதுகாக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மெய்ப்பெண் கரத்தில் இருக்கிற கோலும் தடியும் நம்மளை பாதுகாக்கும், அது நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆனால் சத்ரு கையில் இருக்கிற அந்த கோலும் தடியும் நம்மளை புண்ணாக்குகிறது, நம்மளை காயப்படுத்துகிறது, நம்மளை ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை அவர் உடைத்தெறிந்து விட்டார். தோலை புண்ணாக்கிய தடியை கர்த்தர் தகர்த்து போட்டார். அவளை ஒடுக்குகிற அப்படின்னா ஆளோட்டைகள் என்று சொன்னால் ஒடுக்குகிறவர்கள். அந்த ஒடுக்கருடைய கொடுங்கோலை கர்த்தர் ஒடித்தெறிந்து விட்டு தம் ஜனத்துக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சத்ரு நுகத்தினால உங்கள் மகிழ்ச்சி பாதிக்கப்பட்டதா? சத்ருடைய தடினால் அடிக்கப்பட்டதுனால், சத்ரு அடித்ததுனால நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களா? அல்லது ஒடுக்குகிற சில காரியத்தை நிமித்தமாக உங்கள் மகிழ்ச்சி பறிபோனதா? இந்த 3 விதமான கிரியைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ 3 விதமான சத்தியம். முதலாவது பாருங்க, அவர்கள் மேல் இருந்த சுமையாக இருந்த நுகத்தடிகளை கர்த்தர் என்ன செய்தாராம்? உடைத்து போட்டார். மீதியான நாளில் நடந்தது போல அவர்கள் மேல் இருந்த அவர்கள் சுமந்த அந்த நுகத்தடியை கர்த்தர் உடைத்து போடுகிறவர். நுகத்தடியை கர்த்தர் முறித்து போடுகிறார். சில ஆட்கள் பாருங்கள், சில குடும்பங்களில் தொடர்ச்சியாக கடன் பிரச்சனை இருக்கும். 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 வருஷம், 20 வருஷம் கூட வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அது ஒரு நுகம். அல்லேலூயா, அது ஒரு நுகம். 15-20 வருஷம் ஆனாலும் கடன் பிரச்சனை மாறாது, தொடர்ந்து பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஒரு நுகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாருங்கள், தொடர்ச்சியான வியாதி ஒரு வாரம் வந்துச்சு போயிடுச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதை வந்துச்சு, வந்த வேகத்தில் போயிடுச்சு. ஆனால் சிலர் பாருங்கள், வருஷக்கணக்கு 5 வருஷம் 10 வருஷம் வாழ்நாள் ஃபுல்லாக டேப்லெட் எடுக்கிறேன். தைராய்டெலாம் வந்துச்சுன்னா லைஃப் லாங் என்ன பண்ணணுமா? டேப்லெட் எடுக்கணும். தைராய்டு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிடையாதான்? ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில வாழ்நாள் வியாதிகள் இருக்குது. நுகம் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அப்படிப்பட்ட நுகத்தடிகளை முறித்து போடுகிறவர். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால அந்த நுகத்தடிகளுக்கு விரோதமாக நம்ம ஜெபித்து பழகணும், போராடி ஜெபிக்கணும். எந்தெந்த நுகத்தடிகள் நம்ம குடும்பத்து மேலே இருக்குதோ, நம்ம ஆவேடு ஆத்மா சரீரத்தில் வாழ்க்கை நிலைகளுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், இல்லை நம்ம பொருளாதாரத்துக்கு விரோதமாய் எந்த எல்லைகளில் சத்து நுகத்தடி வைத்திருக்கிறானோ அதில் ஆவிட கொஞ்சம் கவனித்து அந்த நுகத்தடிகளுக்கு விரோதமாக நம்ம போராடி ஜெபிக்கிற பொழுது அந்த நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்து எறிவார். ஆமென். அந்த நுகத்தடிகள் உடைக்கப்படுகிற பொழுது மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த நுகம் இருக்கிற வரைக்கும், சத்துரு நுகங்கள் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி நம்ம அனுபவிக்க முடியாது, மகிழ்ச்சியா வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நுகத்தடிகள் உடைக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினாலே, சத்திய வசனத்தின் வெளிச்சத்தினாலே நம் குடும்பத்தில் விழுந்திருக்கிற சில நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்திருக்கிற பொழுது வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். எல்லார் வாழ்க்கையிலும் இல்லை, சிலர் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இந்த நுகத்தை குறித்து பேசும்போது ஒரு சத்தியம் இருக்குது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடி. நல்லா கவனிங்க, போதும் நல்லா கவனிங்கம்மா. ஸோ நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடி. அப்படிப்பட்ட நுகத்தடி நீங்க என்ன பண்ணக்கூடாது, சீசரை மேல சுமத்தாதீங்க என்று சொல்லி அந்த எருசலேம் பட்டணத்துல பவுல் மூலமாக, பர்னபா மூலமாக அந்த எருசலேம் மொத்த அப்போஸ்தலர் கூடி ஒரு காரியத்தை குறித்து விவாதிக்கிறாங்க. என்ன விவாதிக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள் அவள் விருத்த சேதனை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்க என்ன செய்யறாங்க, எழும்பி ஃபைட் பண்றாங்க. யூதர்கள் அந்த யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்துக்காக யுத்தம் பண்றாங்க. ரட்சிக்கப்பட்டாலும், பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாலும், ஞானஸ்நானம் எடுத்தாலும் கட்டாயம் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஏன்னா ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறதுனால, மோசேயின் மூலமாக அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால, ரட்சிக்கப்பட்டாலும், மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தாலும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாலும் அவள் கட்டாயமாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த யூதர் மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் எழும்பி பேசுறாங்க. அங்க பேதுரு எழுந்து சொல்றாங்க, இல்லை அப்படி அல்ல, கொர்நேலியு வீட்டுக்கு நான் கடந்து போனேன், கர்த்தர் அங்கே பலத்த கிரியைகளை செய்தார், நம்மையும் அவர்களையும் விசுவாசத்தினால் தான் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார், விசுவாசத்தினால் தான் அவர் ரட்சிக்கிறார், விசுவாசம் தான் நீதிமான மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆனால் தயவு செய்து நம் மூலமாகவும் நம் பிதாக்கள் மூலமாகவும் சுமக்க கூடாது அந்த நுகத்தடியை ரட்சிக்கப்பட்ட சீசர்கள் கழுத்து மேலே நீங்க போடாதீங்க என்று சொல்லி அங்க நியூ டெஸ்ட்மென்ட் சத்தியம் பேசப்பட்டது. ஆமென். நியாயப்பிரமாணம் என்னும் நுகத்தடி, நியாயப்பிரமாணம் என்னும் நுகத்தடி. பலிகள் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சரீரத்தினால நம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தால் வருகிற சாபத்துக்கு அதிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நியாயப்பிரமாணத்தால் உண்டாகிற அந்த பலிகள், அந்த விருத்த சேதனங்கள், அந்த சடங்காச்சாரத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட நுகத்தடி மறுபடியும் என்ன செய்யாதீங்க, சீசர் கழுத்து மேல நீங்க வைக்காதிருங்கள் என்று சொல்லி அங்க ஒரு சத்தியம் பேசப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நியாயப்பிரமாணம் விசுவாசிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல கிருபையின் பிரமாணம் வருவதற்காக நம்ம கிறிஸ்துவிட்ட வழி நடத்துகிற ஒரு டீச்சராக அது இருந்தது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஸோ இப்போ நம்ம யாரும் பலி செலுத்துறது, ஆடு மாடு கூட்டிகிட்டு வரீங்களா? ஒவ்வொரு சண்டே பரிச்சு சர்வீஸ் வரும்போதும் பாஸ்டர் ஒரு ஆட்டை கொண்டு வந்திருக்கிறேன், எதுக்கு பலி செலுத்து, அப்படியே கொண்டு வரோம் இல்லை. இப்போ நாம் யாரும் என்ன செய்யறது இல்லை, ஆட்டை மாட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தலை. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத் எவ்வளோ ஈஸியாகிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு வேளை ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல பிறந்திருந்தா, மோசே காலத்தில் பிறந்திருந்தா தோத்துறோம். ஒவ்வொரு முறை சர்ச்சைக்கு போகும்போது ஒரு என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஆட்டை கூட்டிகிட்டு போயிருக்கணும். அட்லீஸ்ட் புறா வச்சு என்ன பண்ணியிருக்கணும், 2 புறா கொஞ்சம் வாங்கி போயிட்டு ஆளுதை கொண்டு போய் கொடுத்து அது ஜெபம் பண்ணி ரத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் பாவம் பண்ணி போய் கடிச்சிருக்கோம். எவ்வளோ நல்ல ஒரு இயேசு. கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலுவை மரணத்துக்காக ஸ்தோத்திரம். நம்ம எளிதாக மாற்றி கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடு முறை தொழுது கொள்ளும். இப்போ எல்லாம் யாரும் ஆடு மாடு எவ்வளோ காசு நீ ஒரு மாட்டை வாங்கினா 15,000 20,000. ஆமே, ஆடுலாம் வாங்கவே முடியாது. எவ்வளோ நம்ம லாபம் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிலுவை மரணம் வெளியேறப்பட்டது. எல்லா சடங்காச்சாரத்தில் இருந்து, எல்லா நுகத்தடிகளில் இருந்து நம்மளை விடுவித்து இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெளியேறப்பட்டது சிலுவை, வெளியேறப்பட்டது கர்த்தருடைய நாமம், வெளியேறப்பட்டது அந்த சிலுவை மரணம். கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த நுகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கும் பாருங்க, யூதர்கள் சர்ச்சை கட்ட பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த எம்டி ஜெகன் அவருடைய மெசேஜ் கேட்டு பாருங்க. 3ஆம் ஆலயம் கட்டுவதற்காக பல ஆண்டுகளாக அவங்க என்ன செய்கிறாங்க, பொருட்களை சேகரிச்சிட்டே வராங்க.
சீக்கிரமாக அவங்க கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரதான ஆசிரியர் ரெடி ஆகிட்டாரு, சிகப்பு கடாரி ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த செய்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அவர்கள் அந்த மோசையோட பிரமாணத்தை கை கொடுக்கல தான் யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தினாலே மீட்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டோம். கர்த்தர் வெளியேறப்பட்டோம் பிள்ளையாக தெரிந்து கொண்டு விட்டார். யூதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கும் ஆலயத்தை கட்டும்படிக்கு, பலி செலுத்தும்படிக்கு, அந்த ஆரோனை போல அவள் பலியிடும்படிக்கு அவள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 வருஷம் ஆச்சு கிறிஸ்து நமக்காக பலியாகி விட்டார். அந்த நுகத்தடியிலிருந்து, நியாயப்பிரமாணங்கிற அந்த நுகத்தடியிலிருந்து கர்த்தர் கிருபையாய் நம்மளை விடுவித்து இருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ எல்லாருக்கும் தெரியும். அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, எதற்காக அந்த வசனம் சொல்லப்பட்டது? கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்துடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அதே 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படும். இன்னைக்கு யூதர்கள் பைபிள் படிக்கும் போது அந்த ஷால் ஒன்று போடுவாங்க, டலித் அப்படிங்கிற ஒரு ப்ரே ஷால் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தா ஒயிட் கலரில் இருக்கும், அது மூடி இருப்பாங்க, சில காரியங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதை போட்டுட்டு தலையை என்ன அப்படி ஆட்டி ஜெபம் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பாருங்கள், யூடியூப்ல செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஷால் மாதிரி போத்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த முக்காடு மாதிரி போட்டு இன்றைக்கும் அந்த யூதர்கள் அந்த முக்காடை தங்கள் இருதயத்து மேலே வச்சிருக்கிறாங்க. நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த நியாயப்பிரமாணத்தின் முக்காடு நம்மளை விட்டு நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது? நியாய பிரமாத்மால் மூலமா வருகிற அந்த நுகத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 படி நியாயப்பிரமாண கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மளை விடுவித்து மீட்டு கொண்டார் என்று சொல்லி கலாத்தியர் 3:13 சொல்லுகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், அது நம்ம தெரிஞ்ச வசனங்கள் 13 முதல் 15 வருஷத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அதை நடுவில் இதாபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி எடுத்து. அந்த ஸ்தோத்திரம். சிலுவை தியான கூட்டங்களில் அதிகமாக அந்த வசனத்தை தியானிச்சிருப்போங்க. நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைஸை குழைச்சி சாப்பிட்றோம் அப்படியா? என்ன அர்த்தம்? குலைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை, கவனிங்க. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. உபாகம் 28ஆம் அதிகாரம் 15 வருஷத்துக்கு பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக சாபங்களை அங்கே எழுதி வைத்திருக்கார். நியாயபரமாக அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விட்டால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் வந்து உங்கள் தலை மேலே பலிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாப பலிக்க கூடாது என்பதற்காக தான் கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட சாபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? குலைத்து போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிள்ளைங்க ஸ்கூலில் பென்சில் எழுதுவாங்க, தப்பாயிடுச்சு என்ன செய்கிறாங்க? ஒரு எரேசர் எடுத்து எரேஸ் பண்ணுறாங்க, இல்லை அழிச்சு போட்டுடுறாங்க. அப்போ சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால நம்ம தலையெழுத்தை கர்த்தர் அழிச்சு போட்டிருக்கிறார். சில சொல்கிறாங்க, ஐயோ என் தலையெழுத்து மாறாது, இப்படி என் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், இப்படி ஒரு பிள்ளை வந்து வீட்டில் பிறந்துச்சு, இப்படி ஒரு மருமகளா என் தலையெழுத்து என்று சொல்லி தங்களையே நொந்து கொள்கிற பிள்ளைகள் சில காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு சொல்லுகிற நல்லா கவனிங்க. எந்த சூனியக்காரன் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த மந்திரவாதி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்களே உங்கள் என் தலையெழுத்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அந்த கொலோசியர் 2:13-14-15 சொல்லுகிறது, நமக்கு விரோதமாக இருந்த எல்லாம் கையெழுத்தை இயேசு தம் ரத்தத்தினாலே எரேஸ் பண்ணி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வெளிப்பட்ட அத்தனை சாபங்களையும் இயேசுவின் ரத்தம் முறியடித்து இருக்கிறது. நம்ம தலையெழுத்து மாறுகிற இடம் சிலுவை, நம்ம எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற இடம் சிலுவை. அந்த சிலுவை சிந்தப்பட்ட ரத்தம் நம்ம வாழ்க்கை எல்லா சாபங்களையும் உடைத்து முறித்து அழித்து நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. ஆமென். உன் தலையெழுத்து மாறுகிற இடம் சிலுவை, நம்ம தலையெழுத்தை மாற்றுகிற இடம் சிலுவை, நம்ம மரணத்தை ஜீவனை கொண்டு வருகிற இடம் சிலுவை, சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றின இடம் சிலுவை, முற்பதாக 4 தலைமுறை சாபங்களை உடைத்து நம்மளை கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றின இடம் சிலுவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை வாழ்க்கை எல்லா சாபங்களை உடைத்து அது ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறது. இந்த சத்தியம் புரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டுருவோம். இனி என் தலையெழுத்து மாறாதுங்க,
இதெல்லாம் லட்சியப்பட மாட்டாங்க, அந்த பேச்சே வராது. என் தலையெழுத்து மாறும், ஏன்னா இயேசு எனக்காக அந்த தலையெழுத்தை அவர் குலைத்து போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாபத்தை குலைத்து போட்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றி போடும். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். அந்த விசுவாச அறிக்கை செய்கிற பொழுது வாழ்க்கைக்கு எல்லா காரியங்களும் மாறும். நல்லா விளங்கிக்கோங்க. கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு எரேஸ் பண்ணிட்டான். எப்படி எரேஸ் பண்ணாரு பாருங்க. பைபிள் ஒரு பக்கம் இருக்குது, ரத்தத்தை இது மாதிரி தெளிச்சுட்டா என்ன எழுதினே தெரியாது பாருங்க. இப்போ பைபிள் ஒரு நோட் புக் இருக்குது, நான் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு லிட்டர் ரத்தத்தை கொண்டு வந்து இந்த டைரி மேலே தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட் புக் எடுத்து பார்த்தா என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த ரத்தம் என்ன பண்ணிடுவோம்? மொத்த எழுத்தையும் எரேஸ் பண்ணி போட்டுரும். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு அத்தனை சாபங்களையும் எரேஸ் பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி நீங்கள் சாபத்தில் கஷ்டப்பட மீட்கப்பட்டதை எதற்காக? ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ரட்சிக்கப்பட்டதை எதற்காக? சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பிள்ளைகள் அப்பத்தை புசிப்பதற்கு அவர் தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கு. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் எங்க சத்ரு நுகத்தை வச்சிருக்கிறான், எங்க சத்ரு நுகத்தை வச்சிருக்கிறான், கர்த்தர் அதை உடைக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா. தலையெழுத்தை மாற்ற விரும்புகிறார். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, எல்லா நுகத்தடிகளை உடைப்பதற்காக. ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நியாயபுரமாத்தை குலைத்து விட்டீர் ஆண்டவரே. முற்பதாக சாபத்தை உடைத்தெறிந்தீர் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்க இடமில்லை, என் குடும்பத்தில் குறைவுகள் இருக்க இடமில்லை, என் குடும்பத்தில் வியாதிகள் இருக்க இடமில்லை, சாப பிசாசுகள் என் குடும்பத்தில் இடமில்லை, ரட்சிப்புக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகளுக்கு குடும்பத்தில் இடமில்லை. இயேசுவை நாமத்தினாலே இந்த சத்திய வெளிச்சத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா நுகத்தடிகள் இன்று முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே என் குடும்பத்தில் எல்லா நுகத்தடிகளை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுகிறேன், இன்றைக்கு முறித்து போடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தினாலே நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம். குடும்பமாக விடுவிக்கப்படுகிறோம். எங்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டாண்டவரே, ஒவ்வொரு சிரசு மேல இறங்கட்டாண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கி வரட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாகப்பா. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகிழ்ச்சிக்கு விரோதமாக எல்லா நுகங்களும் இயேசுவை நாமத்தென்று முறிக்கப்படுவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக ராஜா. ஜனங்கள் மகிழ்ந்து களி கூறட்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் நாமத்தால் விளைந்திருக்கிற அந்த பலனை, அந்த ஆசீர்வாதத்தை குடும்பமாய் அனுபவிக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை சரியாக உணர்ந்து பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபித்து ஜெயம் எடுக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் அனுகிரகம் செய்யும். கர்த்தர் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது சத்துரு மூலமாக வருகிற சுமைகளை, நுகத்தடியான சுமைகளை கல்வாரி சிலுவையில் கர்த்தர் உடைத்து போட்டிருக்கிறார். ஆமென். இன்னும் நியாயப்பிரமாணத்தின் சாபம் நம்ம மேலே பழிக்க முடியாது. சரியான பிள்ளைகளுக்கு சாபம் பழிக்க முடியாது, பழிக்க கூடாது. ஏன்னா கைகள் தாண்டி என்ன செய்திருக்கா? குலைத்துட்டு இருக்கிறா. கர்த்தருக்கு அதனால் அதை நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்கிற பொழுது, அதை அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லி ஜெபிக்கிற பொழுது, இந்த நாவல் அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கிற பொழுது இந்த சாபத்தின் ஆவிகள் வெளியேறும், இந்த சாப கட்டுகள் உடைக்கப்படும், நம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றுகிறேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே.
பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். தேவன் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவான். சத்துரு மூலமாக சொல்லப்பட்ட அந்த நுகத்தடிகளை முறித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி அவர் பெருக பண்ணுவான். லேவியர் 26:13 சொல்லுகிறது, எகிப்தியருக்கு நீங்கள் அடிமையாக இராதபடிக்கு உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நானே. எகிப்தினுடைய அடிமத்தனத்தில் நம்மளை விடுதலையாக்கி முறித்து தம் ரத்தத்தினால் கத்தமை விடுவித்து அவர் நம்மளை மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நுகத்தடிகள் முடிக்கப்படுகிற இடம் கர்த்தருடைய சமூகம். உலகத்தாருக்கு அந்த பாக்கியம், உலகத்தார் சாபத்தில் தான் வாழ்கிறாங்க, சாபத்தில் பிறக்கிறாங்க, சாபத்திலே வாழ்கிறாங்க, சாபத்திலே மரித்தும் போய் விடுகிறாள். ஆனால் கர்த்தருடைய சபைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு பிள்ளைகள் இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. துதியின் மூலமாக, ஸ்தோத்திரத்தின் மூலமாக, ஜெபத்தின் ஊடாக, இந்த விசுவாச வார்த்தையின் ஊடாக ஒரு தலைமையில் இருக்கிற சாபத்தை கர்த்தர் உடைக்கிறான். அதுதான் பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்க. நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு சபை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு குடும்பம் ஒரு 6 மாதம் உண்மையாக சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா சாபத்தெல்லாம் கர்த்தர் உடைச்சிடுறேன். விசுவாசிக்கும் போது உள்ளே வந்துடுது. அல்லேலூயா. அதனால நல்லா கவனிச்சுப்பார். உண்மையாக கர்த்தரை தேடுற பிள்ளைங்க நாளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கையில் பாருங்கள் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். சகல விதத்திலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவாங்க, மறுபக்கம் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்திலையும் அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். காரணம் என்ன? இந்த சபை மேலே இருக்கிற கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அல்லேலூயா. சபையிலிருந்து வெளிப்படுகிற அந்த வெளிச்சம் அவளை என்ன செய்கிறது? அவளை விடுவிக்கிறது, சாப கட்டுகளை உடைத்தே இருக்கிறது. சபைக்கு ஒரு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். தலைமை சாபங்கள் உடைக்கப்படுகிற அப்படின்னாலே காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் வாய்க்க ஆரம்பிக்கிறது, நல்ல வேலைகள் கிடைக்கிறது, பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க, திருமண காரியங்கள் வாய்க்கிறது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது. நாளுக்கு நாள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் சபைக்குள்ள ஜனங்கள் வந்து பழிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். உங்கள் திறமை அல்ல, உங்கள் பலன் அல்ல, ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் சாபங்கள் உடைக்கப்படுகிறபடினாலே, தேவதாசர்கள் தங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு வார்த்தையில் பேசி உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை உடைத்து போடுகிறபடினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சபை மக்கள் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுறீங்க. ஆனால் உலகத்தாருக்கு இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் இல்லை. ஏன்? நாம் சபைக்கு வெளியே இருந்த போது நமக்கும் அந்த பாக்கியம் இல்லை. நான் யார் ரட்சிக்கப்பட்டேன்னா வேலை கிடைக்கல, அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன். அல்ல, ஒரு வேலை கிடைச்சிருந்தா ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறார். அந்த குடும்ப சாபம், வேலையே கிடைக்காம தெரு 2 வருஷம் சுற்றி 10 லட்சம் கடன் பிரச்சனை குடும்பம் போய் சிக்கி கர்த்தர் அப்படி பிடிச்சாரு பாருங்க. ஆண்டு பிடிச்சா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அவர் கொடுக்குற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பா இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறார். சிலர் பிடிச்சாருன்னா மரணப்பறைந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஆண்டருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சார் ஆண்டவர். ஒரு வேளை லட்சங்களை கொடுத்துருந்தா வந்துக்கவே மாட்டான் சர்ச்சுக்கு அப்படின்னு அவர் நினைச்சாருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால் ஊழியக்காரன் தெரிந்து கொண்டபடினால அப்படி பிடிச்சி கொண்டு வந்து ரட்சிப்பு கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, சாபங்கள் உடைக்கப்படுகிற இடம் ஆலயம். விசுவாசத்தோடு இந்த சத்திய வசந்த வெளிச்சத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறதா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, குடும்பங்கள் வளர்றாங்க, பெருகுறாங்க, கர்ப்பத்தின் கனிகள் ஆஸ்வதிக்கப்படுகிறது, கைகளின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது, வியாதிகள் சுகமடைகிறது, அசுத்த ஆவிகள் விலகி போகிறது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். எவ்வளவு பெரிய சந்தோஷம் நினைக்கிறீங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் கர்த்தர் ஆஸ்வதிக்கும் போதும் சில அந்த ஊழியக்காரருக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. என்னன்னா, கார் வாங்கினா சொல்லுவாங்க, பாஸ்டர் கார் வாங்கியிருக்க வந்து என்ன செய்யுங்க, ப்ளஸ் பண்ணுங்க, சந்தோஷமா போ, ஆண்டவர் இந்த குடும்பத்தை என்ன செய்யுங்க, ஆசீர்வதி. ஒரு பைக் வாங்குவோம், பாஸ்டர் பைக் வாங்கிட்டு வந்து ப்ளஸ் பண்ணுங்க, சந்தோஷமா போய் என்ன செய்வோம், ப்ளஸ் பண்ணுவோம். பாஸ்டர் வீடு கட்டிட்டோம், வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க, சந்தோஷமா என்ன செய்வோம், பிரதிஷ்டை பண்ணுவோம். பாஸ்டர் கல்யாண காரியம் வாய்ச்சிச்சு, அந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க, சந்தோஷம் வாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். காரணம் என்ன? அவள் மேல் தலைமையில் இருக்கிற சாபத்தை கர்த்தர் உடைக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துக்கு சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். அந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போடுகிறபடினாலே ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து. போதும், கவனிங்கம்மா. ஸோ அவர் நுகத்தின் கயிறுகளை கர்த்தர் என்ன செய்கிறார், அறுக்கிறார்.
கொலோசியர் 2:13-14-15 வாசித்தோம். அந்த நியாயப்பிரமாணத்தின் கையெழுத்தை குலைக்கிறார். ஸோ கையெழுத்து இந்த நுகங்கள் உடைக்கப்படுகிற பொழுது, அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிற பொழுது, நியாயப்பிரமாண சாபங்கள் அந்த கயிறுகள் அறுக்கப்படுகிற பொழுது, நம்ம விடுவிக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த நுகத்தின் கயிறுகள் அறுக்கப்படுகிற பொழுது, அந்த கையெழுத்துகள் குலைக்கப்படுகிற பொழுது, அந்த நுகத்தடிகள் முறிக்கப்படுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். ஏற்ற காலத்துல, சரியான நேரத்துல, சரியான காலத்துல கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். அந்த ஆசீர்வாதமான மழை என்ன செய்கிறது? விருட்சங்களை கனி கொடுக்கத்தக்கதாய், பூமி பலன் கொடுக்கத்தக்கதாய், சுகமாய் வாழ்ந்திருக்கத்தக்கதாய் அந்த ஆசீர்வாதமான மழை சபை அதை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. சபை மீது ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்துகிட்டே இருக்கும். ஜெபம் மழை, வசன மழை, துதி மழை, அது பெஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். சில மழை பெஞ்சு போர் அடிச்சிருந்தல, போதும் பாஸ்டர் மழை அதிகமாக பெய்யுது. மழை பெய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். போதும் சொல்லிட்டா ஸ்டாப் ஆகிடும். அதனால் போதும் மட்டும் என்ன பண்ணி சொல்லக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போதும் சாமின்னு மட்டும் என்ன சொல்லிடக்கூடாது, சொல்லக்கூடாது. அது எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் மழை பெய்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம். என்னைக்காச்சும் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க, போதும் பாஸ்டர், போதும் எஸ்ஸப்பா, எனக்கு 10,000 போதும் நினைக்கிறாங்களா? 10 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க, எஸ்ஸப்பா 10 லட்சம் போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? இன்னொரு 5 லட்சம் சேர்த்து கிடைச்சா நல்லதான் இருக்கும். ஆமே. 1 கோடி சம்பளம் வாங்குறாங்க, இருக்குதான் இருக்கு, செய்யறாங்க. 1 கோடி போதுன்னு நினைக்கிறாங்க, இன்னொரு கோடி கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. திருப்தி வர்றதில்லை. நல்லதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நுகத்தின் கயிறுகள் முறிக்கப்படுகிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான். இயேசு நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகள் பாக்கியவான். உலகத்தாருக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் கர்த்தரை தொழுது கொடுக்கிற பொழுது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொடுக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒரு சிரசமேல வந்து பழிக்க ஆரம்பிக்கிறது. மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தொழுது கொண்டால் இந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் பழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு சபையில் ஆஸ்வதிக்கப்பட சில அநேகரை சாட்சியாக கர்த்தரை எழுப்பி வைத்திருக்கிறார். எல்லா சபைகளிலும் அப்படி சாட்சிகள் உண்டு. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அதில் நீங்கள் இருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். நீங்கள் உண்மையாக கர்த்தரை தொழுது கொண்டால் இந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்படும், இந்த நுகங்கள் முறிக்கப்படும், உங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட தழைக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டிக்கிட்டே இருப்பார். அந்த பிளஸ்ஸிங் லிஸ்ட்டில் நீங்கள் தான் ஓடி போய் சேர்ந்துக்கணும். ஆமென். சபையில் மாய்மலம் இருக்கக்கூடாது, சபையில் பொய் இருக்கக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டும் மாய்மலம் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ தகப்பனா சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்கிறேன். ஒரு சிலர் அப்படின்னா சபைக்கு வந்தோம் மனுஷனை பிரியப்படுத்தலாம் இருப்பாங்க, சும்மா கடமைக்காக வருவாங்க. அப்படி அல்ல, உண்மையாக இருந்து பாருங்கள், தெய்வ பயத்தோடு சபையில் வந்து பாருங்கள், நீங்கள் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் குடும்பமாக ஆஸ்வதிக்கப்படுவீங்க. எல்லா சாபத்தையும் கர்த்தர் உடைத்து போட்டு நுகத்தின் கயிறுகளை அறுத்து நீங்கள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க வளர்ந்து பெருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்வான். சபைக்கு வருகிற நீங்கள் தெய்வ பயத்தோடு உண்மையாக இருந்து பாருங்க, சகல விதத்திலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆஸ்வதித்தது போல சகல விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிட்டே இருப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரைட். 1, நுகத்தடிகளை முறித்து மகிழ்ச்சியை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். 2வது, அவர் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பைபிள் அவள் சுமந்த நுகத்தடியையும் அவள் தோளின் மேல் இருந்த மிளாற்றையும் மிளாறு அப்படின்னா தடி, ராடு. அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டி. இந்த போலீஸ்காரன் ஓங்கி ஒரு அடி போடுவான் பாரு. சம்டைம்ஸ் அடித்தா என்ன ஆகும்? எலும்பு கூட என்ன செஞ்சிடும்? உடஞ்சிடும். இந்த காயம் வீக்கம் வந்து தசையெல்லாம் ரத்தம் கட்டி ஒரு மாதிரி புண்ணாயிடும் பாருங்க. இந்த கோலை வச்சு அடிக்கும்போது அந்த தசைகளெல்லாம் காயப்பட்டு புண்ணாகி வலிக்கும். சத்ரு என்ன செய்கிறாராம், சில பிள்ளைகளை அப்படி தடி வைத்து என்ன செய்கிறான், அடித்து அவன் புண்ணாக்கி விடுகிறான் என்று வேதம் சொல். யாத்திராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, நம்ம பைபிள் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அங்கே எகிப்தின் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளோட்டிகளை கொண்டு என்ன செய்கிறான், தடியை வைத்து அவளை அடித்து அவளை காயப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள்.
பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். சத்துருடைய சுபாவம். கர்த்தர் என்ன செய்கிறார்? தம் ஜனத்தை கோலை கொண்டு தடியை கொண்டு ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆனா சத்ரு பாருங்க, கர்த்தர் போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆனா சத்ரு அதே தடியை கொண்டு தம் ஜனங்களை அடிக்கிறான். நேற்று செய்த போல இன்னைக்கு ஏன் வேலை செய்யல, வக்கீல் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா வேலை செய்ய சொல்லி போஸ்ட் பண்றான், அடிக்கிறான். ஈவு இல்லாம, இரக்கம் இல்லாம, மனசாட்சி இல்லாம, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு மற்றவர்களை அடிக்கிறவன் தான் சத்ரு. ஆமென், அல்லேலூயா. அதான் சத்ரு. சத்ருடைய சுபாவம் என்ன? தம் ஜனத்தை அடிப்பது, தம் ஜனத்தை வாதிப்பது, தம் ஜனத்தை வேதனைப்படுத்துவது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலிருந்து விடுதலை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த சத்துரு நம்ம விடுதலை ஆக்குவதற்காக, இந்த சத்துரு கிரியிலிருந்து, அந்த ஸ்தோத்திரம், அந்த அடிக்கிற அந்த சுபாவத்திலிருந்து உங்களை என்ன விடுவிப்பதற்காக தான் கல்வாரி சிலுவையில கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டார். தன் தலைமையில ஒரு முள்முடியை ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நீங்கள் அடிக்கப்படுறீங்களா? உண்மையா சில பாருங்க, குடிச்சிட்டு வந்து அடிக்கிற ஆட்கள் உண்டு. கணவனும் மனைவி அடிக்கிறான், சில மனைவிகளும் கணவரை அடிக்கிறார். அதுவும் நடக்குது குடும்பத்தில். சில கணவன்மாரும் மனைவி அடிக்கிறாங்க, சில மனைவிமாரும் கணவன் என்ன செஞ்சிடறாங்க? அடிச்சிடுறாங்க. அடிப்படுகிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பட்டை குத்துக்கள் போல பேசுகிறவர்கள் உண்டு. ஸோ வார்த்தையால் அடிப்பாங்க பாருங்க, பேசி கொன்றுவாங்க. இதெல்லாம் வாங்குகிற அடிகள். கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த அடி வாங்கும் போது அது காயம் இருக்கும், ஒரு பெயின் இருக்கும். கர்த்தர் அந்த அடியெல்லாம், அப்படிப்பட்ட அடிகளை அவரும் என்ன செய்தார்? நமக்காக சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். மார்க்கு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. மார்க்கு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் 15 சொல்லுகிறது, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக்கொடுத்தார். நல்ல கவனிங்க, இயேசு அடிக்கப்பட்டார் உங்களுக்காக, எனக்காக. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி பிரதான ஆசிரியர் வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அவங்க பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த பிலாத்து என்ன செய்கிறான்? இயேசுவையோ வாரினால் அடிக்கப்படுவதற்கு, யூதருடைய கலாச்சாரத்தின்படி 1 குறைய 40 அடி, அப்படின்னா 39 அடி என்ன செய்வாங்க? அடிப்பான். நம்ம அப்பா அம்மா யாராச்சும் கண்முடி அடித்தா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாரு. அப்பா அம்மா முன்னாடி, நம்ம அப்பா அம்மா முன்னாடி இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சுட்டாங்க. நமக்கு யாராக இருந்தாலும் ஒரு ரத்தம் கொதிக்கும்ல. ஐயோ, எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ண, ஒரு வேளை நம்ம அடித்தவங்க அப்பா அம்மா அடித்து நம்மளோட பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், என்ன தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடி எங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டேன்? அடிச்சுட்டேன்னு சொல்லி அட்லீஸ்ட் போய் என்ன பண்ணும்? குறுக்கால் நிற்போம். அந்த அடி எங்கள் அப்பா மேலே விழக்கூடாது, அட்லீஸ்ட் எம்எல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சரியான பிள்ளையாக இருந்தால், அந்த ரத்த பாசம் இருந்துச்சா முன்னாடி போய் என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏசு என்ன பண்ணிட்டார்? ஐயோ, என் பிள்ளைங்க சத்துரு அடிக்கிறான், சத்துரு பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம், நாம் அடி வாங்குகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறா? ஐயோ, நான் அடிபட்டுட்டோம், என் பிள்ளைகள் மேலே அந்த அடி விழக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அந்த சத்ரு நம்மளை அடிக்கிற பொழுது, அந்த சத்ருக்கும் நமக்கும் இடையில யார் வந்து நின்றுட்டாப்ப? ஜீசஸ். அந்த அடி என் மேலே, அதான் காஸ்பல். எது காஸ்பல்னா, என் மேல் விழுகிற அடியை அவர் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டு அந்த அடிகளிலிருந்து என்னை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. என் மேலே அந்த அடி விழுந்திருக்கணும், ஆனால் அவர் குறுக்கால வந்ததுனால அந்த அடி என் மேலே விழலை, அவர் மேலே வந்துச்சு. சம்டைம்ஸ் நான் என் பிள்ளை அடிக்க போகும்போது ஒய்ஃபு குறுக்கால வந்துடுவான். பிள்ளை அடி எங்கே விழாது? பிள்ளை மேலே விழாது. யார் மேலே வந்துருக்கும்? ஒய்ஃப் மேலே வந்துடுச்சு 1-2 டைம்ஸ். ஏன்னா பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணும்போது கோவத்தில் என்ன செய்யணும்? அடிக்க ஓகும்போது சம்டைம்ஸ் அடிக்கும்போது திடீர்னு எதிர்பார்த்த நேரத்தில் யார் வந்து விழுகிறா? முன்னாடி ஒய்ஃபு விழுகிறா. அடி பிள்ளை மேலே விழாமல் ஒய்ஃப் மேலே விழுகுது. இப்போ எனக்கு கஷ்டம். ஐயோ, பிள்ளை அடிக்க போனால் யார் அடி வாங்குறா? மனைவி வாங்கிட்டாலே. அதுக்கப்புறம் அடிக்க முடியாதுங்க, அதுக்கப்புறம் அடிக்கவே முடியாது. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம மேலே விழ வந்த அடியை குறுக்கால் யார் வந்து ஏற்றுக்கொள்கிறானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாரினால் அடிப்பிக்கப்பட்டு சிலுவை அறையப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தாராம். அப்போ அந்த அன்பு தகப்புன்னு பாருங்க. ஐயோ, என் பிள்ளை அடிபடக்கூடாது, அந்த அடி என் மேல் விழட்டும், என் பிள்ளை பாதுகாக்கப்படட்டும், என் பிள்ளை ஆஸ்வதிக்கப்படட்டும், என் பிள்ளை சுகமாக இருக்கட்டும் என்று சொல்லி தான் தன்னையே ஜீவ பலியாக உங்களுக்காக எனக்காக இயேசு தன்னை கல்வாரிசில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அந்த அடினா என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த அடிப்படுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் என்னது என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த அடிக்கப்படுகிற பொழுது காயங்கள் உண்டாகிறது, அடிக்கப்படுகிற பொழுது அங்கே புண்ணாகிறது. அந்த புண்ணினால் வருகிற காயத்தான் வருகிற வலிகளை, வேதனைகளை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார்.
கணவன் அடிக்கப்படுகிற மனைவிகள் உண்டு, மனைவிகள் அடிக்கப்படுகிற கணவர்மார்கள் உண்டு, பிள்ளைகள் அடிக்கப்படுகிற பேரண்ட்ஸ் உண்டு, சொற்கள் பட்டை குத்துக்கள் அடிக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அடிகளுடைய வழிகளை வேதனைகளை ஆண்டவராக இயேசு அறிந்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில காயங்கள் கட்டப்படும். ஒரு நல்ல சமாரியன், நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை இடப்படுகிற பொழுது வாழ்க்கையில் எல்லா காயங்களும் சுகம் அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வந்தார். ஆமென். நாம் படுகிற அடிகள், வலிகள், வேதனைகள் அத்தனையும் ஆண்டவர் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியுங்க, ஒரு மனுஷகுமாரன் அந்த பூமியில வந்தார். நம்ம பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக இந்த பூமியில வந்திருக்கிறார். நாம் எப்படி அடிக்கப்படுகிறோமோ அத்தனை அடிகளையும் ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு நாள் 39 அடி வாங்கலை. அந்த சாட்டை நாள், அந்த வாரி நாள் 39 அடி ஒரு நாளும் வாங்கலை. ஆனால் நம்ம பரம தகப்பன், நம் ஆண்டவர் நம்ம நேசித்தபடினாலே அந்த அடிகளை அவரை ஏற்றுக்கொண்டார், நம்மளை விடுவிக்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இயேசுவோட அன்பை புரிஞ்சுட்டுன்னா அவர் விடவே மாட்டோம். அதனால தான் அப்போஸ்தலர்கள் ரத்த சாட்சியாக மரிச்சாங்க. காரணம் என்ன? அந்த கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அன்பு. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. அந்த வசந்த கவனிங்க, என்னில் அன்பு கூர்ந்து. அந்த எண்ணிலுங்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரான்சிஸாக என்னில் அன்பு கூர்ந்து. உங்க பேரை போட்டு வாசிங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்க பேர்ல அன்பு கூர்ந்து உங்களுக்காக எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவையிடம் மறிப்பதற்கு, 39 அடிகளை வாங்குவதற்கு, முள்முடியை சூட்டிக் கொள்வதற்கு, ரத்தம் சிந்துவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த குமாரனைப்பட்ட விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்காக ஒப்பு கொடுத்தவர், தன்னையே வரியாக ஒப்பு கொடுத்தவர். இன்னும் ரோமர் புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்குது. கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்காகவே என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். மரித்தது எதற்காக மரித்தார்? என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். நான் செய்த பாவம், என் முற்பிதாக்கள் செய்த பாவத்தினால் நாங்கள் மரித்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அந்த பாவத்தின் சம்பளமாக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என் ஆத்துமாக்குள்ளே, என் ஆசீர்வாதங்களுக்குள்ளே ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்குள்ள நம்ம வெளியில் வருகிற பொழுது அது ஜீவனாக வெளிப்பட்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நம்ம என்னுடைய பாவத்துக்காக மரித்து அவர் என்னை பிழைக்க செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருனால் வருகிற நுகத்தடிகளை உடைக்கிறது மாத்திரமில்லை, சத்துருனால் வருகிற அடிகளிலிருந்து கர்த்தரை விடுவித்து அந்த காயங்கள், அந்த புண்களை நமக்கு நல்ல சமாதானத்தை வந்து நம்மளை ஆற்றி நம்ம சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறவர். ஆமென். ஒரு வேளை வார்த்தையினால் அடிக்கப்பட்டாலும் சரி, அது உண்மையிலே லிட்டரலாக கைகளினால் அடிக்கப்பட்டாலும் சரி, ஆண்டவரே எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நான் இனி அடிக்கப்பட அவசியம் இல்லை, நான் சுகமாக்கப்படுகிறேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி எதனாலும் பாதிக்கப்படுகிறீர்களோ அந்த காரியத்துக்காக தேவசமத்தை ஒப்புடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, நீ எனக்காக அடிக்கப்பட்டு நான் இனியும் அடிக்கப்பட அவசியம் இல்லை, இந்த அடிகளிலிருந்து விடுதலை ஆக்கும் என்று சொல்லி தேவசமத்தை கருத்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ரட்சிப்பா, கர்த்தர் தம் விடுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அங்கே ரட்சிப்பு வெளிப்படும். எந்த காரியங்களை அடிக்கப்படுத்தாக இருக்குதோ அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் புண்ணியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த புண்ணியருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். ஒரு புண்ணியர், என்ன புண்ணியம்? நான் வாங்க வேண்டிய அடிகளை அவர் வாங்கிட்டார். நான் மரிச்சிருக்கணும், எனக்காக அவர் மரித்து விட்டார். இப்போ நான் பிழைத்திருக்கிறேன். அவர் மேலே வைத்த அன்புனால, அவர் மேலே வைத்த விசுவாசத்தினாலே நாம் பிழைக்கிறோம். அந்த பூமியிலும் பிழைப்போம், மரித்த ஆத்மாவில் நித்தியத்திலும் பிழைப்போம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை ஏற்றுக்கொடுக்கல இந்த பூமியிலும் பிழைப்பாங்க, மரிச்சா ஆத்மாவில் நித்தியமாய் அவரோடு கூட ஆத்ம நேசரோடு கூட நித்தியத்திலும் பிழைக்கத்தக்கதாக தான் இயேசு நமக்காக தம் ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி பாருங்க. பைபிள் இப்படி வசனம் இருக்கா? கொஞ்சம் கவனிங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் அடிக்கப்படணும்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்ல கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல நம்ம என்ன செய்கிறோம்? விடுவிக்கப்படுகிறோம், அதுல காப்பாற்றப்படுகிறோம், அதுல நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? தலையெல்லாம் வியாதி, உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் சுகம் இல்லை. அடுத்த வருஷம் அப்படி சொல்லுகிறது. அது தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயம் இருக்கு, வீக்கம் இருக்கு, ரணம் இருக்கு.
அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணினால் ஆற்றப்படாமலும் ஆனால் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் காயங்களை கட்டுகிறது, இயேசுவின் நாமம் நம்மளை சுகமாக்குறது, இயேசுவின் தழும்புகளால் நம்ம சுகம் அடைகிறோம். ஹல்லேலூயா. இயேசு சாமியை நம்புங்க, அவர் விசுவாசிங்க, இந்த வசத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, காயங்கள் ஆற்றப்படும், உங்கள் ரணங்கள் சுகமாகும். சில ரணத்தெல்லாம் பாருங்க மனுஷனால் சுகமாக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சில ரணங்கள் சில காயங்கள் எல்லாம் மனுஷனால் சுகமாக்கவே முடியாது. ஆனால் கத்தை தொடுகிற பொழுது அப்படிப்பட்ட பிள்ளைகளும் கூட அற்புதமான சாட்சியாக மாறிவிடுகிறார். ஆமே. ஹல்லேலூயா. நான் முன்னாடியே சொன்ன சத்ரு இரக்கமற்றவன், சத்ரு மனசாட்சி அற்றவன். சில மனிதர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, அவர் நம்மளை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காயங்களை ஆற்றுவா, சுகமாக்குவா, நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிகளிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் என்ன செய்யணும்னா, ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். நீர் என்னை தண்டித்தீர், நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அன்பு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆரம்பத்தில் அதே அன்பு கூறுகிற ஆண்டவர் சம்டைம்ஸ் சிச்சிக்கம் செய்வார். யாரை சிச்சிப்பார், யாரை ஆசீர்வதிப்பார்? ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். சம்டைம்ஸ் கீழ்ப்படியாமல் அறிந்தோ அறியாமலோ மிஸ்டேக் பண்ணுகிற பொழுது சம்டைம்ஸ் ஆண்டு என்ன செய்கிறார், கொஞ்சம் சிச்சிக்கிறார், பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். பணியாத மாடு, மறுபடியும் சொல்லுங்க, அடியாத மாடு பணியாது. ஏன் சம்டைம்ஸில் அடி வேணும் நமக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஊழியக்காரன் எனக்கும் அடி வேணும், பிரசங்கத்தை கேட்குற உங்களுக்கும் அடி வேணும். அடிபடுகிற பொழுதும் லைஃப் ஸ்ட்ரைட்டாக போகும். எபிரேயர்கள் வசனம் இருக்குது, பிள்ளைகளை சிச்சிக்க விட்டால் வேசின பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாங்க, மாறி போயிடுவாங்கன்னு வசனம் இருக்குது. அதனால கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால் கொட்டு வாங்கணுமா, அப்படி சொல்கிறாங்கல்ல. கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில் கொட்டு வாங்கணும். அப்பா தானே சிச்சிக்கிற, அப்பா சிச்சி தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஒரு பக்கம் அன்பு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார், மறுபக்கம் அதே அன்பு நம்மளே சம்டைம்ஸ் சிச்சிக்கிறது, பனிஷ்மெண்ட் விழுது. அந்த பனிஷ்மெண்ட் எதுக்காகனா நம்மளை அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குடலாய் மாற்றி விடும். ஆமேன். அடியாத மாடு பணியாது. அப்போ அந்த மாடு என்ன செய்யணும், அடிக்கப்படும். எல்லா மாட்டையும் கர்த்தர் அடிக்க மாட்டான் விவசாயி. எந்த மாடு பணியிலையோ அந்த மாட்டை தான் அடிப்பான். இப்போ 2 மாடு ரெட்டை மாடு வண்டி போகுது, 2 மாடு கரெக்டாக போயிடுச்சா விட்டுருவான். ஆனால் எந்த மாடு மக்கர் பண்ணுதோ, எந்த மாடு சேட்டை பண்ணுதோ அங்கே என்ன செய்விடும், அந்த மாடு தான் அடி விடும். புரிஞ்சுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காகனா அந்த ஒழுங்காக டிசிப்ளினா லைஃப் போவதுக்காக. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால மிஸ்டேக் பண்ணி அடி வாங்கக்கூடாது. மிஸ்டேக் பண்ணி அடி வாங்க, பணியாத மாடாக இருந்து கீழ்ப்படியாமல் இருந்து முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணி அடி வாங்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, ஏசப்பாவும் பொறுப்பு கிடையாது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவையில்லாமல் அடிப்பட்டா கர்த்தர் என்ன செய்வார், அது சத்தியத்துக்காக அடிப்பட்டா அது ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுங்க. ஆமேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, பணியாத மாடு யாராக இருந்தாலும், ஊழியக்காரர் இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும் அடி உண்டு. பிரசங்கிற நானாக இருந்தாலும் சத்தியத்தை கீழ்ப்படிய விட்டா சிச்சை உண்டு. எதுக்காக, அதை நம்ம நேர்வழிப்படுத்துவதற்காக. குதிரைக்கு எதுனா என்ன போடுறாங்க, கடிவாளம் போடுறாங்க. கடிவாளம் போட விட்டால் குதிரை தாறுமாறாக ஓடும், ஆனால் கடிவாளம் போட்டுட்டா ஸ்ட்ரைட்டாக ஓடும். புரிஞ்சுங்க. ஆமே. அப்பப்போ நம்ம கடிவாளம் தேவைப்படுதில்லை. சில சிச்சைகள் நமக்கு அவசியம். எதுக்கு, வழிகளை நேர்படுது, ஒரு பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற. ஆமே. ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை அடித்தார், அடித்த கரம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அந்த அடிக்கிற கரம் தான் காயங்கட்டும், அடிக்கிற கரமே நம்மளை பிழைக்க செய்யும். ஓசியா புஸ்தகம் 6:1-2 வசனம் அப்படி சொல்லுகிறது. சரி, ரைட். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். சத்துரு மூலமாக வருகிற நுகத்தடிகள், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உண்டாகிற நுகத்தடிகள், சாபத்தை உண்டாகிற நுகத்தடிகளை உடைத்து அவர் நம்மளை மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். ஆசீர்வாதமான மழையை கொடுக்கிறார். 1. 2வது, நம்ம சத்துரு மூலமாக அடிக்கப்படுகிற பொழுது அந்த அடிகளை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவையில். அதை நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்கிற பொழுது அதில் நம்ம விடுவிக்கப்பட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கடைசியாக 3வது, அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை அவர் என்ன செய்கிறாராம், உடைத்து விட்டார். கொடுங்கோல். கொடுங்கோல். பார்வோடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, கொடுமையான ஆட்சி. பார்வோடைய ஆட்சி கொடுமையான ஆட்சி. சில கண்ட்ரியில் பாருங்கள், நார்த் கொரியாலாம் கொஞ்சம் கேள்விப்படுறோம், அந்த ஜனங்கள், அந்த அதிபதி அந்த தேசத்து மக்களை கொடுமையாக ஆட்சி செய்கிறார் என்று சொல்லி செய்திகள் நம்ம கேள்விப்படுகிறோம். சில தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் தேசத்தை கொடுமையாக ஆளுகை செய்கிறார்கள். அநியாயத்துக்கு டேக்ஸ் போடுறாங்க. டேக்ஸ் போட்டு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஒடுக்குகிறார்கள். யாத்திரா புஸ்தகம் 11-12 வசனங்கள் அப்படி சொல்லுகிறது. சுமை சுமக்கிற வேலையினாலும் அவளை ஒடுக்கினார்கள் என்ற வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பழகி பெருகினார்கள். ஆமென்.
கர்த்தருடைய ஜனம் ஒடுக்கப்படுகிற பொழுது பழகி பெருகுகிறாங்க. ஆமென். நான் ஒசூரில் பார்ட் டைமாக ஒளியும் பார்த்து ஜாம் பார்த்துட்டு இருக்கிறேன். கீழே ஒரு 5, நான் இருந்த வீடு எப்படின்னா கீழே 5 வீடு, மேலே 5 வீடு, 10 வீடு. சில ஃபேமிலிஸ் இருந்தாங்க, பேச்சுலர் இருந்தோம். எங்கள் ரூமில் 5 பேச்சுலரு. மூட்டை பூச்சின்னு ஒன்று இருந்துச்சு. நான் அந்த வீட்டில் 3 வருஷம் இருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த மூட்டை பூச்சி என்னால் ஒழிக்கவே முடியல. ஆமே, 3 வருஷம் ஆச்சு. அந்த மூட்டை பூச்சி என்ன பண்ணுது, பெருகிட்டே இருக்குது. நைட்டில் தூங்க போனால் உடம்பெல்லாம் மூட்டை பூச்சியாக இருக்குது. நான் என்ன செஞ்சேன்னா யோசித்து பார்த்து, இந்த சுடுதண்ணி இருக்கும்ல, நல்ல சுடுதண்ணியை கொதிக்க வச்சு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த சந்திலெல்லாம் எங்கெங்கெல்லாம் மூட்டை பூச்சி அங்கெல்லாம் தெளிச்சா செத்து விழுகும். 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் 3 நாள் பார்த்தா மறுபடியும் மூட்டை பூச்சி இருக்கும். நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். கடைசி வரைக்கும் மூட்டை பூச்சி சாகலை. நான் எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டேன். சென்னையில் கரப்பாம்பூச்சி. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். கிட்டம் வாங்கி அடிக்கிறேன். ஆயுர்வேதிக் கிட்டம் வாங்கி, ஆயுர்வேதிக் சில கரப்பாம்பூச்சி கில்லர்லாம் இருக்குது. அப்படி 350 ரூபா ½ லிட்டர் அதை வாங்கி அடிக்கிறேன். 2 நாளைக்கு 1 வாரம் நல்லா இருக்குது. மறுபடியும் பார்த்தா என்ன வந்துடுது, கரப்பாம்பூச்சி ஓடி வருது. நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன். என்ன பார்த்தா ஒரு கரப்பாம்பூச்சி 20 முட்டை போடுமா. ஒரு கரப்பாம்பூச்சி 20 கரப்பாம்பூச்சியை உருவாக்குமா. அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. கர்த்தர் தான் நம்மளை காக்கணும். அல்லேலூயா. எதுக்கு இந்த காரியம் வந்துச்சு? ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ, மூட்டை பூச்சியாக பெருகுது, கரப்பாம்பூச்சியும் பெருகுது. கர்த்தர் பிள்ளைகளை ஒடுக்கப்பட்டாலோ அவன் பழகி பெருகுவாங்க. அல்லேலூயா. சத்துரு ஒடுக்குகிறான், கர்த்தர் பழகி பெருக செய்கிறான். நம் ஜனத்தை கர்த்தர் பழகி பெருக செய்கிறார். ஏதாச்சும் கரப்பாம்பூச்சி கொள்கிற ஏதாச்சும் ஐடியா, அந்த டிப்ஸ் இருந்தால் ப்ரேயர் முடிஞ்சு போங்க, சொல்லிட்டு போயிடுங்க. அல்லேலூயா. இல்லை பாஸ், எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இல்லை, இந்த டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு என்ன பண்ணுங்க, சொல்லிட்டு போங்க. நான் 4 பேருக்கு என்ன செய்வேன், இன்ஃபார்ம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஸோ இந்த ஒடுக்கிற காரியம் மாறணும்னா ஒன்று செய்யணும். உபாகம புஸ்தகம் அதை வாசனம் ஜெபம் பண்ணுவோம். 26ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். உபாகம புஸ்தகம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். நல்ல கவனிங்க. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தினார். எகிப்தியர்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட தம் ஜனம், சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனம், கடினமான வேலைகள் செய்து அடிமைப்பட்ட அந்த ஜனத்தை தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். நீங்கள் ஒரு வேலை ஒடுக்கப்பட்டா, சிறுமைப்பட்டிருந்தா, ஸ்தோத்திரம், கஷ்டப்பட்டீங்கன்னா கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கவும் என்று சொல்லி ஒரு குருடன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இந்த சத்தத்துக்கு கர்த்தர் இறங்கினார். அவன் தொட்டு அவனை சுகமாக்கி அவன் கண்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தான். ஸோ நாம் செய்வதில் ஒன்றே ஒன்று, ஒடுக்கப்படுகிற பொழுது, நம்ம சிறுமைப்படுத்தப்படுகிற பொழுது, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா, ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கரத்தை நம்ம வானத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய ஒத்தாசையை நாம் தேடுகிற பொழுது கர்த்தர் சிறுமைகளை மாற்றுவார், ஒடுக்கங்களை மாற்றுவார். அந்த கடினமான அடிமதனத்தில் இருந்து நம்மளை புறப்பட பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கூப்பிட்ட பொழுது என்ன செய்ததாம், கர்த்தர் எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து கூப்பிட்டா. கர்த்தர் பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்ப்பது மாத்திரமல்ல, தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்து அந்த காரியத்தில் நம்மளை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்மளை கொண்டு போய் அவர் ஆசீர்வதிப்பார். கூப்பிடுவது நம்முடைய கடமை, பார்த்து விடுவிப்பது அவருடைய கடமை. அல்லேலூயா. நம்ம சரியாக கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற பொழுது கர்த்தரை ஏற்ற நேரத்தில் ஜெபத்துக்கு பதில் தந்து கர்த்தர் ரட்சகர்களை எழுப்பி கொடுத்து அந்த சிறுமைகள் விலகி போகும்படி, ஒடுக்கங்கள் நெருக்கங்கள் விலகி போகும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 3 காரியங்கள். சத்துருடைய நுகம், சத்துருடைய தடி, சத்துருடைய கோள்கள். இது 3ம் நம்ம மகிழ்ச்சியை கெடுக்கிறது. சத்துருடைய நுகத்தினால நம்ம பாதிக்கப்படுகிறோம். சத்துரு அடிக்கிற அடிகளினால் நம்ம பாதிக்கப்படுகிறோம். சத்துருடைய கொடுங்கோல் ஆட்சினால, அடிமத்தனத்தினால பாதிக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ 3 விதமான கிரிகள் இருந்தும் நம்மளை விடுவித்து ஒரு மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறவன், நன்மைகளை பெருக பண்ணுகிறவன், ஆசீர்வாதங்கள் பெருக பண்ணுகிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒடுக்கப்பட்டீங்களா, சிறுமைப்பட்டீர்களா, காயப்பட்டீங்களா, என் தலையெழுத்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இப்படி தான் வாழ வேண்டுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்விகளோடு கூட வந்திருக்கலாம், குழப்பத்தோடு கூட வந்திருக்கலாம்.
ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை சொல்ல, இல்லை மகனே, இல்லை மகளே, உன் தலையில் நான் சிலுவையில மாற்றி விட்டேன். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஹல்லேலூயா உன் சாபத்தை நான் முறித்து போட்டுட்டேன். உன்னுடைய சாபத்தையும் உன் முற்புதாக்களின் சாபத்தையும் உன் தலைமுறை சாபத்தையும் என் நாமத்தினால் ரத்தத்தினால முறித்து போட்டிருக்கிறேன். என்னை நோக்கி நீ பார்க்கிற பொழுது, என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிற பொழுது நீ பிழைத்து கொள்ளுவாய், நீ பிழைத்து கொள்ளுவாய். இனிய சாபம் உன்னை தொடராது, தீமைகள் உன்னை தொடராது, நுகத்தடிகள் தோல் மேலே இராது. ஹல்லேலூயா. எல்லா பாரமான நுகத்தடிகளை கர்த்தர் உடைக்கிறவர், பாரமான நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்தெறிகிறவர், சத்துடைய நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்தெறிகிறவர். ஓ ஹல்லேலூயா. உங்கள் சிறுமைகளை கர்த்தர் மாற்றுகிறவர், உங்கள் நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றுகிறவர், உங்கள் ஒடுக்கங்களை கர்த்தர் பார்த்தவரை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த சாயங்கால வேளையில் நம்ம பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா நுகத்தடிகள் உடைக்கப்படுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், நுகத்தடிகள் உடைக்கப்படுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை விடுவிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த இலைகள் அடிபட்டார்களோ அந்த அடிகளை வந்த காயங்களை கர்த்தர் ஆற்றுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். எல்லா காயங்கள் சுகமாக்கப்படுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சமாரியன் தன் காயப்பட்ட கரத்தை வைத்து ஒவ்வொரு சுகமாக்குகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் நம்ம மகிழ்ச்சியை அவர் பெருக பண்ணுவார், உங்கள் மகிழ்ச்சியை அவர் பெருக பண்ணுவார். குடும்பமாய் மகிழ்ந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார், குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் சிலுவைக்கு போனார், அதுக்காக தான் அடிகளை ஏற்றுக்கொண்டார், அதுக்காக தான் ரத்தத்தை சிந்தினார், அதனால தான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். நீங்களும் நானும் ஹல்லேலூயா விடுவிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம். தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார், தன் ரத்தத்தையே சிந்திருக்கிறார். அந்த சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இன்றைக்கு மறுபடியும் ஒரு விசை என் சிரசில மேல விளட்டாண்டவரே, என் சிரசில மேல விளட்டாண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அதே ரத்தம் மறுபடியும் விழுவதாக, எல்லா நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக, எல்லா சத்துரு நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் சுகத்தை சுமக்கிற எல்லா நுகங்கள் உடைக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மேல இருக்கிற எல்லா நுகத்தடிகள், என் குடும்பத்து மேல இருக்கிற எல்லா நுகத்தடிகள், கடங்கிற நுகத்தடி, வியாதிங்கிற நுகத்தடி, சமாதான குறைவுங்கிற நுகத்தடி, குறைவுங்கிற நுகத்தடி இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உடைக்கப்படுவதாக, இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் விடுவிக்கப்படுகிறோம், குடும்பம் நாங்கள் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கொலோசியர் 2 13 14 15 வசனத்தின்படி நாங்கள் வெற்றி சிறக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வெற்றி சிறக்கிறோம் ஆண்டவரே. சிறுமைகள் மாறுகிறது, நெருக்கங்கள் மாறுகிறது, ஒடுக்கங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் சுதந்திரித்து சுகமாய் வாழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படியே ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.